Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.9ல ஃபர்ஸ்ட் சம். நம்மளுக்கு ரெண்டு பிளேன் கொடுத்து அது இன்டர்செக்ட் ஆகிற லைன் மூலயமா பாஸ் ஆகிற பிளேன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒரே ஃபார்மெட்டில் எழுதணும். அதாவது இதே ஃபார்மெட்டில் இந்த ஈக்குவேஷனையும் எழுதணும். ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 2x minus 7y plus 4z இந்த 3 இங்கிட்டு வந்து என்ன ஆகும்? -3 = 0 அப்படின்னு ஆகும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 3x minus 5y plus 4z plus 11 = 0 இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பிளேன் கொடுத்து இதை இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இன்னொரு பிளேன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா a1x plus b1y plus c1z minus d1 plus lambda a2x plus b2y plus c2z minus d2 = 0. அதாவது இந்த ஈக்குவேஷன் தான் a1x plus b1y plus c1z minus d1. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் தான் இது. ஸோ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து 2x minus 7y plus 4z minus 3 plus lambda இதோட வேல்யூ இது. அப்போ 3x minus 5y plus 4z plus 11 = 0. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் பிளேன். இதில் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கிறனால இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? xyzக்கு பதிலாக -2 1 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 × -2 minus 7 × 1 இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கும். அப்போ தான் நம்ம லாம்டா வேல்யூ கிடச்சோடனே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளஸ் 4 × 3 -3 ப்ளஸ் லாம்டா × 3 × -2 -5 × 1 ப்ளஸ் 4 × 3 ப்ளஸ் 11 = 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் -4 -7 + 12 -3 + lambda -6 -5 + 12 + 11 = 0 அப்படின்னு வரும். ஸோ நான் இப்போ வெளில கதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உள்ள கதையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு -14 + 12 வரும். அதாவது -2 ப்ளஸ் இதையெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வெறும் 12 தான் வரும். ஏன்னா இது -11 + 11 கேன்சல் ஆகி 12 வரும். ஸோ 12 lambda = 0. அப்போ இந்த -2 நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா 12 lambda = 2 lambda = 2/12. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 16 தான் வரும். ஸோ லாம்டாவோட வேல்யூ என்ன? 1/6. ஸோ இந்த வேல்யூவை நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதை 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் 2வை வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே அதாவது அதே ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 2x minus 7y plus 4z minus 3 plus லாம்டாவோட வேல்யூ 1/6. 1/6 × 3x minus 5y plus 4z plus 11 = 0. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த /6 இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் ஹோல் ஈக்குவேஷனே × 6 பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு டேர்மும் மல்டிப்ளைட் பை 6 ஆகிடும். அப்போ என்ன வரும்? இங்கே 12x minus 42y plus 24z minus 18 இதுக்கு மொத்தமாக 6ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 6/6 கேன்சல் ஆகி நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே வெளில வந்துடும். ஸோ 6x minus 5y plus 4z plus 11 = 0. ஸோ நான் இப்போ இதை ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். 12 + 3 15x -42 -5 -47y
அப்புறம் இங்கே 24 + 4 + 28z, அப்புறம் -18 + 11 வந்து நம்மளுக்கு -7 வரும். ஸோ அது இதுக்கு ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போனால் +7. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க பிளேனோட ஈக்குவேஷன்.